ஹாய், வெல்கம் பேக் டு லிட்டில் பண்டிட் சேனல். ஸோ நம்ம இப்போ வந்து லாஸ்ட் அந்த 6th செட்டோட மாத்ராஸ் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோலாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போது 2 மாத்ராஸ் பார்க்க போகிறோம், ராயும் லாயும். ஏன் இந்த ரெண்டும் ஒன்றா எழுதியிருக்கேன்னா, இந்த ரெண்டுமே வந்து யா ரா லா இது எல்லாமே இன்னமும் சொல்கிற மாத்ராஸ், மேக்சிமம் மாத்ராஸ் கிராமர் போர்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகேவா? ஏங்கிறத நம்ம வந்து கிராமர் பார்த்து பார்க்கும்போது சொல்லலாம். ஏன்னா நான் இப்போ உங்ககிட்ட லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் அப்படி நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நிறைய லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் யா வச்சு ஸ்டார்ட் ஆகும், வா, யா ரா லா வா, அடுத்த ஒரு வாங்கிற ஒரு வேர்டு வரும், ஒரு லெட்டர் வரும். வா வச்சு ஸ்டார்ட் ஆகும்னா அந்த இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், கிராமரில் மா, மே, மேனா ஐங்கிறது ஆரம்பிச்சா ஹும்ங்கிறது எண்ட் ஆகும். அது அந்த கிராமரோட ரூல். ஸோ அந்த ரூல்ஸில் இந்த மாதிரி சில பல விஷயங்கள் வரும். ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், அதே மாதிரி வேர்பு, அட்ஜெக்டிவ், நம்மளுக்கு இதெல்லாமே தெரியும் இங்கிலீஷில். பட் இது ஹிந்தியில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு, எல்லாத்தோடையுமே அதிகமாக ஹிந்தியில் இருக்கு. ஸோ ஹிந்தியில் வந்து ஒவ்வொன்றுக்குமே நான் என்னோட வீடியோஸில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஃபீமேல் வாய்ஸுக்கும் மேல் வாய்ஸுக்குமே டிஃப்ரெண்டான ப்ரொனவுன்சியேஷன்ஸ் இருக்குது. அது இப்போ நான் இந்த 2 லாவோட மாத்திராவும் ராவோட மாத்திராவிலையும் சொல்கிறேன். அதே மாதிரி ரா மாத்திராவில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கு தான் இந்த ரெண்டுமே ஒரே வீடியோவில் வர்றதுக்காக நான் ட்ரை பண்ணது. ஏன்னா இது எல்லாமே சேம் தான். இந்த ஒரு 2 லெட்டரை பாருங்களேன், ரூ ரூ. நம்ம எல்லா லெட்டர்லையுமே மாத்திரா எப்ப நம்ம எழுத ஆரம்பிச்சோம், ஃபர்ஸ்ட் மாத்திரா லெட்டர் கால இருந்து ஆரம்பிச்சது எப்ப எண்ட் ஆகுதோ அது வரைக்குமே நம்ம வந்து கீழே தான் எழுதுறோம். பட் இது வந்து இந்த கேஸ் ஆஃப் ரா, இந்த ராங்கிற கேஸ்ல வந்து நம்ம இந்த இந்த சுழி வந்து எப்படின்னா, ரா போட்டுட்டு இந்த இடத்துலதான் இந்த ரூங்கிற இந்த சுழி, ரூங்கிற சுழி இப்படி, அதுதான் அதோட ரூல். ரூல்னா ஏன்னா நம்ம வந்து இப்ப கேட்கலாம் இப்படி போட்டா என்ன, பட் இப்படி போடும்போது ஒரு சில வேர்ட்ஸ்ல கீழே இந்த மாதிரி போட்டா என்ன சொல்றாங்கன்னா அது 2 வேர்டு மாதிரி வருது, 3 மாதிரி வருதா, ஸோ அது ஆவா கால்குலேட் பண்றாங்க, இல்லைன்னா ஆவா கன்சிடர் ஆகுது. ஒரு சிலருக்கு ஸ்பீடா எழுதும் போது அந்த மாதிரி வருதுன்னு சொல்லிதான் இப்போ ரூல் இந்த மாதிரி மாத்திருக்காங்க. இந்த ரூவை இப்படி போட்டிருந்தது இப்போ சில பல புக்ஸ்ல, நான் இப்போ ரெஃபர் பண்ற சில பல புக்ஸ்ல இப்படி ஒரு கோடு போட்டுட்டு இப்படியும் போடுதாங்க. ஸோ இது வந்து சாக்கு பாதின்னு சொல்ற மாதிரியும் இருக்குது, ரான்னு சொல்ற மாதிரி இருக்குது. பட் இப்போ மேக்சிமம் டீச்சர்ஸ் இன் இந்தியால நிறைய டீச்சர்ஸ் வந்து இந்த ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதா நான் விசாரிச்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இதுதான் ரா லா. ஸோ இந்த 2ஓட மாத்திராஸ் நம்ம சீக்கிரம் பார்த்துடலாம். இதுல இந்த ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தான் ராவோட வித்தியாசம். மற்ற எல்லா மாத்திராஸ்லயுமே கீழே தான் நம்ம எழுதுறோம், ராக்கு மட்டும்தான் இந்த மாதிரி எழுதுறோம். அது தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. கீழே எழுதுறத விட அது வந்து பெஸ்ட் ஃபார்ம், இல்லைன்னா பெஸ்ட் ஃபார்மேட் ஆஃப் ரைட்டிங் ரா இன் மாத்ரா. அது இந்த மாதிரி தான், இதுதான் கரெக்ட் வே, இப்போதைக்கு கரெக்ட் வே. அப்படிதான் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்கறதும் அப்படிதான். ரா ரா, ரி ரி, ரு ரு, ரு ரே, ரை ரோ, ரவ், ரம், ரா, ரஹ் ரா, ரஹ். இப்போ இந்த ரம்ங்கிறது நான் இங்க ரா இம், இம்ங்கிறது நம்ம என்னத்தினால சொன்னோம், இங்க ஒரு டாட் இருக்குங்கிறதுனால சொன்னோம். பட் இது இங்கிலீஷ் வேர்டா படிச்சா நம்ம என்ன படிக்கலாம், ராம், இல்லையா? ராம் அது ஒரு பேரு மாதிரி. பட் ஹிந்தில இப்படிதான் எழுதணும், ரம். ராக்கு மேல இன் சவுண்ட் வந்தா அந்த மாதிரி தான் எழுதணும். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன், இது கிராமர் பார்ட்ல ரொம்ப முக்கியம். அது என்னதுன்னா, ப்ரெசண்டா நடக்கிற ஒரு விஷயம். இப்போ நான் வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிட்டு இருக்கேன், அது ஹிந்தியில வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், ஆஜ், இல்லைன்னா ஒரு ஆச்சி தாத்தா, இல்லைன்னா ஒரு இதுல சொல்றாங்க ஆச்சி ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிட்டு இருக்காங்க பாட்டி, தாதா தாதி ஃபல் கட் ரஹி காட் ரஹி ஹே, மீன்ஸ் ஃபல் ஃப்ரூட்ஸ் காட்
ரஹி மீன்ஸ் ரஹினா இந்த ரால ஆரம்பிக்குது. ரஹினா இப்ப கட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப நடந்துட்டு இருக்கு அந்த விஷயம். ஓகேவா? ரஹி ஹே. ஸோ அந்த ரஹிங்கிறது ஃபீமேல். இது தாத்தா இந்த செடிகளுக்கு ஃப்ளவர் போட்டுக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. தாதா கம்லாமே பானி டால் ரஹா ஹே. அதாவது இப்ப தாத்தா வந்து ஃப்ளவர் போட்ல வந்து கம்லானா ஃப்ளவர் போட், அதுல தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க, அதாவது செடிக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்காங்க, அதுதான் சொல்றாங்க. சோ அங்க பாத்தீங்களா, தாதானா தாத்தா, தாத்தாக்கு ரெஹா வரும், ஆச்சிக்கு ரெஹி வரும். அதுதான் அந்த சென்டென்ஸோட வித்தியாசம் பிரசண்டா நடக்கிற விஷயங்களுக்கு. அதே மாதிரி லாத்தா, லாத்தானா நான் இப்ப கொண்டு வரேன், இப்ப கொண்டு போறேன். மே ஆஜ் ஆத்தாகும் சொல்லலாம், இல்லைன்னா மே உஸ் சீஸ் லாத்தாகும், லாத்தா நான் அந்த பொருளை எடுத்துட்டு வரேன், நான் அந்த பொருளை வாங்கி தாரேன். ஸோ அது அந்த மாதிரி உள்ள வேர்டுக்கு இந்த லாங்கிற இது யூஸ் பண்ணுவோம். ஸோ லாத்தா லாத்தினா அது ஃபீமேல் மேல் ஜெண்டருக்கு, அது நம்ம அந்த ஜெண்டர்ஸ் பார்க்கும் போதும் டென்ஸ் பார்க்கும் போதும் பார்த்துக்கலாம். பட் கிராமர்ல மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே வர்றது இந்த லாஸ்ட் செட் ஆஃப் ஹிந்தி வேர்ட்ஸ்ல தான், யால இருந்து ஹா வரைக்கும். ஹா வந்து மிக முக்கியமான ஒரு லெட்டர் ஹிந்தியில. ஏன்னா எல்லா சென்டென்ஸுமே நம்ம ஸ்டாப் பண்ணது ஹால. ஆஜ்மே பாசர் ஜாத்தா ஹே, அதாவது நான் இன்னைக்கு மார்க்கெட் போனேன், ஹே அந்த சென்டென்ஸ் முடிக்கிறது அது அப்படிதான். ஸோ ஹிந்தில மே அபி பானி பீத்தா ஹே பீத்தி ஹே, நான் இப்போ தண்ணி குடிச்சேன். ஸோ ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் ஹிந்தியில வந்து ஒவ்வொரு விஷயம், நம்ம ஒருத்தர் கான்வர்சேஷன் பேசுறதா இருந்தாலுமே ஹேங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அது அந்த ஹேங்கிறதோட மாத்திராஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன நடுவில் உள்ள கிராமட்டிக்கல் விஷயம் எல்லாம் மைண்ட்ல இருந்து போயிருங்க, விட்டுருங்க, அதை நம்ம அந்த போர்ஷன் பார்க்கும்போது. பட் இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கிறத நான் இதுல சொல்லிக்கிறேன். இந்த மாத்ராஸ் முடிஞ்சோன்னா கிராமரோட ஒரு சின்ன முக்கியமான விஷயம், அது எல்லாமே மாத்ராஸ் கனெக்ட் பண்ணி வரும்னு சொல்லியிருக்கேன். அது மாத்ராஸ் முடிகிற அன்னைக்குள்ள வீடியோல அந்த செட்டை நான் இன்க்ளூட் பண்றேன். ஓகேவா? இல்லைன்னா அதுக்கு அடுத்த வீடியோவா அதுக்கு இன்க்ளூட் ஆகும், அதுக்கு அடுத்த வீடியோல. ஓகே, ஸோ இன்னொரு தடவை ராவை சீக்கிரமா ரிவைஸ் பண்ணிடலாம். ரா ரா, ரி ரி, ரு ரு, ரு ரே, ரை ரோ, ரவ் ரம் ரஹ். ஸோ ராவோட ரெண்டே விஷயம் நம்ம இம்பார்ட்டண்டா மைண்ட்ல வச்சிருக்கிறது, ரு ரு கீழே எழுதக்கூடாது, சைடுல எழுதணும். அடுத்தால லா, நான் சொன்னேன் இல்லையா, லா லா, லி லி, லு லு, ரு, லே லை, லோ லவ், லம் லஹ். இதுதான் லாவோட மாத்திராவும் ராவோட மாத்திராவும். இது ரெண்டுமே இப்ப லாஸ்ட் வீடியோல பார்த்ததும் இந்த ரெண்டு வீடியோல பாக்குறதும் அடுத்த வீடியோல உள்ள வா, இந்த நாலுமே ஃபர்ஸ்ட் ஒரு 4 யா ரா லா வா, இந்த நாலுமே ஹிந்தி கிராமர்ல மிக முக்கியமான ஒரு என்ன சொல்லலாம், கிராமர்ல மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாத்திராஸை மறக்காம கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு கிராமட்டிக் போர்ஷன் வரும்போது ஈஸியா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க, சின்ன சின்ன டிப்ஸை கேளுங்க, ஈஸியாக ஹிந்தி படிக்க முடியும். என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.